திருச்செந்தூர் வந்து நான் என்னையே அறியாமல் துள்ளுது. எல்லாரும் பயந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த திருநூறு தொளிக்குவாங்க, தீர்த்தம். அப்படி ஒருக்கி தொளிச்சாலே நிற்குமா, ரெண்டாவது தொளிச்சும் கூட எனக்கு நிற்கல. ஒவ்வொரு நேரத்துல இந்த மாதிரி மழை வந்து ஆற்றுல தண்ணி விடுவோம். தலையில் விறகு வச்சு தண்ணிக்கு தண்ணி இருக்கும். ஆறு வந்து அகலமாக தானே இருக்கு, இருந்தாலும் தண்ணி வரும். அது சமட்டிட்டு வர்றக்குள்ள இது வரும். நான் எந்தெந்த ஆஸ்பத்திரியே போயிருக்கிறேன். எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாமே தெரியும், நல்லா படிச்சிருக்குது, ஓதி இருக்குது. அவருக்கு சொல்கிறது தெரியுது, எனக்கு தெரியாதுல்ல. கடைசியில் பெரிய சுற்றி கொண்டு ஊசி போட்டுட்டு வந்தது தான். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு இவர் இறக்குறாரு. அன்றைக்கி எங்கள் நோன்பு. அப்போ நான் கஞ்சி வைக்க போவேன், நோன்பு கஞ்சி வைக்கிறேன் பள்ளி யோசனை. எனக்கு ஒரு நாள் 2 கல்யாணம். அன்னைக்கு 2 கல்யாணத்துக்கும் போய் வேலை செய்யணும். அன்னைக்கு வந்து எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. அப்ளை போய் 2 ஊசி போட்டுட்டு வந்து அதே மண்டபத்திலேயே படுத்துட்டு அங்கேயே வேலை செய்யும். சாப்பிட வேண்டாம், அவங்க நல்லா இருக்கே சொல்லுவாங்களா, அதே பெரிய நல்லா இருக்குன்னு சொல்றது தான் உங்களுக்கு பெருசு. ஆமாம், அவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அத்தனை இது தந்துருக்கிறாங்க. இந்த போட்டா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருளாக தந்துருக்கு. ஷால் ஊற்றி இருக்கிறாங்க. அது காலையில் நைட் வரைக்கும் வேலை இருக்கும். காலையில் போனால் 4 மணி வரை. அதுவும் ஒவ்வொரு தூரமாக போகணும் பக்கம். அதெல்லாம் நடந்து தான் போகணும். நடந்துட்டு அந்த புளியெல்லாம் பறித்து அங்கே மூட்டை போட்டு எடுத்து வச்சுருவாங்க. இப்போ அவங்க எத்தனை தருவாங்க, 1 கிலோ அரிசி தருவாங்க. எத்தனை வேலை செய்துட்டு வீட்டில் கொண்டு போய் அந்த 1 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு செய்வோம் சாயந்தரம் கொண்டு. பின்ன இது மாதிரி வயல் எல்லாம் வெண்டைக்காய், இந்த பயிர் நெடுகுமா உள்ளது அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிச்சுட்டு போவோம். பிச்சுட்டு போய் அதை நைட்டு குழம்பு பொரியல் பண்ணி காசு நம்ம போய் எங்கே போகிறதாலும் காசு வேணும். நேர்மையாக நடந்தால் ரொம்ப கஷ்டமா, குறுக்க நடக்கிறதால சீக்கிரம் ஆகிடும். கோயில் போகும்போது உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள்? உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆயிடும் சாமி பார்க்கும்போது. திருச்செந்தூர் வந்து எனக்கு அங்கே வந்தோம் ரொம்ப ஆயிடுச்சு. நான் என்னையே அறியாமல் துள்ளுது. அப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த திருநூறு தொளிக்குவாங்க, தீர்த்தம். ஆமாம். அப்படி ஒருக்கி தொளிச்சாலே நிற்குமா, ரெண்டாவது தொளிச்சும் கூட எனக்கு நிற்கல. அப்படி ஆயிடுச்சு. சக்தி அங்கே சக்தி அப்படி எனக்கு வந்துடுச்சு. பின்ன ஒரு அம்மாவுக்கு அந்த வேலைக்கு வந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்படியே எனக்கு சாமி வந்து அவங்களுக்கு அதை சொல்லிட்டு அந்த கோயிலையே வெளியே தான் ஆக்குறோம். அப்படி உடம்பு சரியில்லாமல் அந்த பொம்பளைக்கு அதுக்கு அந்த வேப்பந்தலை இருக்குதல்ல, அதை வச்சு அவங்களுக்கு உழிஞ்சதும் அவங்களுக்கு சரியாக வேலை செய்தாங்க. அது இன்னும் நடந்தது தெரியாது. ஒவ்வொரு டைம் போகும்போது ஒன்று நடந்திருக்கும்ல. ஆமாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்கள். ஒரு பக்கம் போய் இந்த மணலில் அது ஒரு பாம்பு வரும், 2 தலையுள்ளது. அதை பார்த்தோம். மண்ணு குழந்தை அப்படியே வந்து. இப்போ நீங்கள் கெடா வெட்டு இந்த மாதிரி விருந்து இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாத்துக்கும் போயிருக்கேன். எல்லா கோயில்களில் தான் வேலை நிறைய இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன், எதுலேயும் சாப்பிட மாட்டேன். எந்த கோயில் அது எனக்கு சாப்பிட தோணாது, அதனால நான் சாப்பிட மாட்டேன். கல்யாண வேலைக்கே போனாலும் சாப்பிட மாட்டோம். சோறு வடிச்சதுன்னா அந்த பையன் எல்லாரும் சேர்ந்து நான் கஞ்சி குடிக்கிறத பார்த்து எல்லாரும் குடிப்பாங்க. அவனே கலக்கிட்டு வந்து ஆமாம் அவங்க என்ன செய்வாங்க, ஒன்றும் இல்லை தயிரோ மோரோ ஏதோ ஊற்றி, இல்லாட்டி அந்த கஞ்சி வடித்து அந்த சாப்பாடோட ஏதோ அதில் ஏதோ வடையோ இதெல்லாம் செய்வாங்கள்ல, அதை எடுத்து கொண்டு வந்துட்டு கஞ்சியும் ஒரு பாத்திரத்தில் கப்பில் கொடுப்பாங்க. கிளாஸில் பெரிய பெரிய தண்ணி கிளாஸ் இருக்கிறதுல அதில் ஊற்றி கொடுப்பாங்க, குடிக்கும். சாப்பிட்றதுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது தான் நிறைய கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அந்த கதைலாம் எனக்கு ஒரு நாள் 2 கல்யாணம். அன்னைக்கு 2 கல்யாணத்துக்கும் போய் வேலை செய்யணும். அன்னைக்கு வந்து எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு. அப்ளை போய் 2 ஊசி போட்டுட்டு வந்து அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு அதே மண்டபத்திலேயே படுத்துட்டு அங்கேயே வேலை செய்யும். காலையில் சாப்பாடு செய்யணும், 4 மணிக்கு சாப்பாடு செய்யணும். அது ஒரு நேரம். நீங்க வந்து நிறைய போய் விறகுலாம் எடுத்துட்டு வந்து. ஆமா, விறகுலாம் அது நான் சின்னது இல்லைம்மா. அந்த கதை சொல்லுங்க. சின்னதுல வந்து நான் மட்டும்தான் போவேன். எங்கள் வீட்டில் எனக்கு தாழ 3 பேர் இருக்கிறாங்க.
நான் விறகு எடுக்க போனோம், மலையில் எடுத்துட்டு கீழே கொண்டு வந்துடுவோம். மலைக்கு ஏறி 3 பேர் கொண்டு வரலாம். நான் ஒரு ஆள் தள்ளிக்கிட்டு வர்ற விறகு கொண்டு வந்து கீழே வந்தால் இவங்க கஞ்சி தண்ணியோடு வருவாங்க. வந்து அதை குடிச்சிட்டு 3 பேர்த்துக்கு விறகு கட்டி கொடுத்து விடுவோம். ஒவ்வொரு நேரத்தில் இந்த மாதிரி மழை வந்து ஆற்றுல தண்ணி விடுவோம். அப்புறம் எப்படி வருவீங்க? தலையில் விறகு வச்சு தண்ணிக்கு தண்ணி இருக்கும். ஆழம் இருக்காது. அதிகம் ஆழம் இருக்காது. ஆழம் அது ஆறு வந்து அகலமாக தானே ஓ இருக்கும். சரி சரி. இருந்தாலும் தண்ணி வரும். அது சமட்டிட்டு வர்றதுக்குள்ள இது வரும். ஆமா அது வெயிட்டும் வச்சுட்டு ஆமாம் கஷ்டம். அப்படி கொண்டு வருவோம். அப்பப்போ இந்த மாதிரி கடையில் சேர்த்து வச்சிருவீங்க. ஆமாம் அப்படி எல்லாம் நடந்திருக்குமா. இதெல்லாம் கொஞ்சம்தான், இங்கே எல்லாம் சொல்லவில்லை எனக்கு. அத்தனை வேலை செய்திருக்கு. நெல்லாருக்கு போவோம். நான் சரி வயலில் நாறு நடுவோம். இதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் பணம்லாம் கரெக்டாக தருவாங்க. நான் நெல்லெல்லாம் அவங்க வீட்டில் வேக வச்சு அந்த அம்மா வேக வச்சு தரும். நான் ஒரு இதில் கொண்டு வந்து போடுவேன். இது மாதிரி பாறை இருக்கு களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொண்டு வந்து போட்டு அது காலிலேயே சிக்கி காய வச்சு அரிசி அது மாதிரி உடையாமல் அளவாக அதை வெடிச்சு பின்ன இது மாதிரி தண்ணியில் கொண்டு வந்து கொட்டி அதை ஆறி நெய்ட்டு அரைக்கிறது. காலையில் கொண்டு வந்து கொடுப்போம். அப்படி அப்போ அவங்க எத்தனை தருவாங்க? 1 கிலோ அரிசி தருவாங்க. இத்தனை வேலை செய்துட்டு கூலியும் தருவாங்க. ஒரு 300 ரூபா தருவாங்க, 150 ரூபா தருவாங்க. வீட்டில் கொண்டு போய் அந்த 1 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு செய்வோம் சாயந்தரம் கொண்டு. பின்ன இது மாதிரி வயல்ல எல்லாம் வெண்டைக்காய் இந்த பயிர் நெடுகுமா உள்ளது அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிச்சுட்டு போவோம். பிச்சுட்டு போய் அதை நைட்டு குழம்பு பொரியல் பண்ணி குழம்பு வச்சு பச்சை புளி கொண்டு போய் குழம்பு வைப்போம். ரசம் பச்சை புளி வேக வச்சு அதை அப்படி புளிஞ்சிட்டு மிளகு சும்மா பிச்சு தான் போடுவோம். கடுகு அது போட்டு அந்த ரசம் அப்படி இருக்கும் சூப்பராக. பச்சை புளி ரசம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பணம் பின்ன வெள்ளிக்கிழமை பணம் கிடைக்கும். கொடுக்காம இந்த இல்ல யாரும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. தந்து நாங்க புளிவருக்கு போவோம். புளி மரத்துல அவங்க கான்ட்ராக்டர் எடுத்து அது பெருக்கிவோம். அதுக்கு போனா 75 பைசா தான் கூலி. ஒரு நாளைக்கு 75 பைசா தான் கூலி. அது அதிகமா அதிகம். ஆமா அப்ப அந்த காலத்துல அதிகம். வேலை செய்யறது பார்த்து அவங்க 75 பைசா தர்றாங்க. தரமாட்டாங்க. 50 பைசாவே கிடைக்காது. நாங்கள் 75 பைசாவும் தருவாங்க. மதிய 11 மணிக்கு டீ வடை அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அது காலையில் நைட் வரைக்கும் வேலை இருக்குமோ? ஆமாம். சாயந்தரம் 4 மணி வேற. காலையில் போனால் 4 மணி வேற. 4 மணி முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம். அது ஒவ்வொரு ஊரை தூரமாக போகணும். அப்படியே ஊருக்குள்ளே ஒவ்வொரு பக்கம் அதெல்லாம் நடந்து தான் போகணும். தூரம் இருக்கும். நடந்துட்டு அந்த புளியெல்லாம் பறித்து அங்கே மூட்டை போட்டு எடுத்து வச்சுருவாங்க. பின்ன இவங்க வண்டி போயிட்டு கொண்டு வருவோம். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு சாப்பாடு என்னது ரொம்ப பிடிக்கும்? அந்த குஸ்கா நெய்ச்சோறு சொல்லுவாங்க. அது மட்டுமே அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த சட்னி புதினா சட்னி. உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம், இந்த சாப்பாடு மட்டும் டக்குன்னு பண்ணிடலாம். எந்த சாப்பாடு டக்குன்னு சொல்லுவோம்? பிரியாணி ஏன்னா கஷ்டம் அதிகம் இல்லை. பிரியாணி ஈஸி. குஸ்கா குருமா அதுக்கு ஒரு சட்னி நிறைய வேலை. அது 2-3 சேரும் போது நிறைய நேரம் ஆகும். ஒரே இதாக பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். இது கஷ்டமான டிஷ்ஷு, இது செய்யறதுக்குன்னா கொஞ்சம் பிடிச்ச வேலை. ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை சொல்லுங்கள். பிரியாணி ஆகிற போது அதில் சாம்பார் நிறைய காய்கறி அதில் போடுவோம். சாம்பார் நீங்கள் வைக்கிறீங்களா அதே மாதிரி நாங்கள் சால்னா வைப்போம். ஓ சரி. காய்கறி எல்லாம் வெட்டணும். அது ஒரு வேலை இல்லை, இருந்தாலும் அது ஒரு இதுதான். நீங்க பண்ணதுலேயே பெரிய விருந்து, பெரிய சாப்பாடு, பெரிய லெவலில் பண்ணி சாப்பாடும் எது? நாங்கள் 10,000 பேர்த்துக்கு சாப்பாடு ஆக்கி இருக்கிறோமா. உங்க கல்யாணம் மறுவீடு இதெல்லாம் இருக்குதல்ல, அதுல வந்து 5,000 பேர்த்துக்கு ஆக்கி இருக்கோம். ஏதாவது கஷ்டம்? அது 2 பையன்கள் கொட்டுக்க கல்யாணம் வச்சாங்க. அப்போ வந்து 3,000 பேர் ஒரே நைட். நான் வந்து காளான் பிரியாணி ஓட்டோம். 3,000 பேருக்கு காளான் பிரியாணி. ஆமாம். 50 கிலோ 60 கிலோ அரிசி, 60 கிலோ அந்த காளான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சமையல் பெருசு தான், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதனாலும் செய்கிறது தான், செஞ்சிடலாம். எதுவும் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. சாப்பிட வேண்டாம், அவங்க நல்லா இருக்கே சொல்லுவாங்களா, அதே பெரிய நல்லா இருக்குன்னு சொல்றது தான் உங்களுக்கு பெருசு. ஆமாம், அவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க அத்தனை இது தந்திருக்கிறாங்க. இந்த போட்டா அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருளாக தந்திருக்கிறாங்க. இந்த இது ஷால் ஊற்றி இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில்
அங்கே ஒரு கோயில் இருக்கு. ஒரு வருஷம் வந்து கேஸ் வெடிச்சிருச்சு. ஐயோ. அது வெடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு இதை போட்டு அது வெடிக்கல. அது வெடிச்சிருந்தா அத்தனை வீடும் இதாகிடுது. அப்படியே சாக்கு போட்டால் ஷூன்னு தான் சொல்லிச்சு. அப்படி செய்தோம். அந்த சாமியோட இதுதான் அது. உங்கள் வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உலகத்தில் வாழ்ந்தால் ஒரு மாதிரி இதாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், கெட்டுட்டும் இருக்கும், இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும், நல்லா வாழ்ந்த நேரம் இருக்குது. எதுவும் ஒன்று மாதிரி நினச்சிக்கணும். அதையே வேறு கூறாக நினைக்கக்கூடாது. வாழ்க்கை போகிற போக்கில் நம்மளும் நல்லபடியாக போய் அத்தனை போயிட்டே இருக்கு. அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய உழைச்சிருக்கீங்க, நிறைய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. அது எனக்கு நடக்காததே ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்தா முடிஞ்சிருச்சு. குழந்தைகள், பையனுகளுக்கு குழந்தைங்க, புள்ள பையன் எல்லாம் முடிஞ்சுது. இனி ஒன்றும் மனசில் ஆசை இல்லை. அதனால இப்போ வந்து நான் சும்மா தான் இருக்கேன். ஆக்கி சாப்பிட்டு 5 நேரம் தொழுதுட்டு ஆண்டவங்கிட்ட வேண்டிட்டு இன்னும் நல்ல விதமாக உயிர் போனால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்ததில் உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு துணையாக வந்து ஒரு சக்தியோ இல்லை யாரோ ஒருத்தங்க இருந்திருப்பாங்களா? அந்த மாதிரி நீங்கள் யார் நினைக்கிங்க? நம்ம ஒரு ஆளுக்கு செய்தால் நமக்கும் இன்னொரு ஆள் செய்வோம். அப்படித்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால தப்பு இல்லை. நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை மட்டும் பார்த்தா பார்த்தாது, நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அவங்க ஒன்றும் நல்லா இருக்கணும். அப்போ அது நினச்சது சொன்னால் நமக்கு எந்த நேரத்துலையும் எந்த இது வராது. இப்போ நம்ம பையனோ இன்னொரு பையனோ நமக்கு தர வேண்டாம், இன்னொரு ஆள் நமக்கு தருவாங்க. அதனால வந்து நிம்மதியாக இருந்துக்கலாம். அதனால அது வந்து நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம நல்லது நினச்சா நமக்கும் நல்லது வந்து எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நம்ம மக்கள் ஊட்டியே வேறு உலகத்தில் உள்ளவங்களும் இதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை விட கஷ்டம் யாருக்கு இருக்கவும் கூடாது. நல்ல வாழ்க்கையே நல்லதாக இது அவங்களுக்கு நடக்கட்டும். அதுதான் மெயின். நம்ம இங்கே அவங்கள போராமப்படக்கூடாது. அவங்க நல்லா நடக்கட்டும்னு தான் நம்ம மனசில் நினைக்கணும். கெட்டது நினைக்கவே கூடாது. அது தப்பு. வீட்டுக்காரர் ஒரே ஒரு நாள் போகாத ஆஸ்பத்திரி இல்லை. நானும் எந்தெந்த ஆஸ்பத்திரியே போயிருக்கிறேன். எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாமே தெரியும், நல்லா படிச்சிருக்குது, ஓதி இருக்குது. அவருக்கு சொல்கிறது தெரியுது, எனக்கு தெரியாதுல்ல. இதுக்கு வசதியும் இல்லை. வெளியே எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு போனேன். கடைசியில் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். ஊசி போட்டுட்டு வந்தது தான். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு இவர் இறக்குறாரு. அன்றைக்கி எங்கள் நோன்பு. அப்போ நான் கஞ்சி வைக்க போவேன். நோன்பு கஞ்சி வைக்கிறக்கு பள்ளி வாசலில் 2 பள்ளி வாசலில் கஞ்சி வைக்குவேன். சாயந்தரம் 4 மணிக்கு ஊத்துறக்கு 2 பள்ளியிலையும் போய் கஞ்சி வைக்கும். ஒரு வழியில் வச்சுட்டு இன்னொரு வழியில் போவோம். அங்கே போய் வைக்குவேன். 2 பள்ளியில் வைக்கும். கஞ்சி வச்சுட்டு 2 பள்ளியில் காசு கிடைக்கும். அத்தனையும் வேலை செய்திருக்கு. காசு நம்ம போய் எங்கே போகிறதாலும் காசு வேணும். அதுக்கு வந்து நம்ம சம்பாதிச்சா தான். அது வந்து அந்த சம்பாதிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் நம்ம நல்ல விதமாக இருந்தால் தான். கெட்ட இதில் போனால் அது சம்பாதிக்க முடியாது, நல்ல பேர் கிடைக்காது. இதெல்லாம் இருக்குது. நேர்மையாக நடந்தால் ரொம்ப கஷ்டமாக, குறுக்க நடக்கிறதான சீக்கிரம் ஆகிடும். அது வேற இது வேற நடக்கலை, இன்னும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இது வேற ஆயாச்சு. இனி போகிற காலம் மண்ணுக்கு போகிறது. ஒரு இஸ்லாமியராக பிறந்து பல ஹிந்து கோயிலில் நடக்கிற விருந்துகளுக்கு சமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதத்தை தாண்டி மனிதத்தின் அன்பையும் பார்த்துருக்காங்க. ஃபாத்திமா அம்மா அவங்க வாழ்க்கையில் நடந்த பல கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்கங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மதத்தை தாண்டி மனசு தான் முக்கியம்னு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், பல பேரோட வாழ்க்கை அனுபவமும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி யாரோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், அவங்களையும் நாங்கள் தேடி போகிறோம். நன்றி.